சேவகன் இளமை கலைஞன் இவனே சேவகன், சேவகன் கடமை தலைவன் இவனே சேவகன். இந்து திராவிட மக்கள் கட்சி தலைமையில் 25 கட்சிகள் ஒருங்கிணைந்து வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் களம் காண உள்ளதாகவும், அக்கூட்டணிக்கு அனைத்து சமூகம் சமூக நீதிக்கான மக்கள் முன்னேற்ற கூட்டணி அழைக்கப்படும் என்றும், கூட்டணிக்கான தேர்தல் வாக்குறுதிகளையும் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் நடைபெற்ற பத்திரிகையாளர் சந்திப்பில் இந்து திராவிட மக்கள் கட்சியின் தேசிய தலைவர் டாக்டர் கோ ரமேஷ் பாபு அவர்கள் கூட்டணி கட்சிகளுடன் அறிவித்தார். தமிழகத்தில் மக்கள் முன்னேற்றத்தினுடைய கூட்டணியாக 25 அரசியல் கட்சி தலைவர்கள், இந்து இயக்கங்கள், சமூக இயக்கங்கள் ஒருங்கிணைந்து தமிழகத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்ற குறிக்கோளோடு 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள உள்ளோம். இந்த தேர்தல் கூட்டணியாக இந்து திராவிட மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் ரமேஷ் பாபு, எனது பெயர், நாடாளும் மக்கள் கட்சி அக்னி செல்வராஜ் அவர்கள், முத்திரையர் அரசியல் களம் KPM ராஜா தலைவர் அவர்கள், தாய்மொழி முன்னேற்ற கழகம் நிறுவன தலைவர் சிவசக்திவேல் பாண்டியன், தமிழ் மாநில திரிணாமுல் காங்கிரஸ் மாநில தலைவர் மாரியப்பன் அவர்கள், ஐயன் திருவள்ளுவர் சங்கம் மாநில பொதுச் செயலாளர் சந்திரசேகர் ஐயா அவர்கள், இந்திய ஜனதா பார்ட்டி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ex-MLA ராஜேந்திரன் அவர்கள், விஸ்வ தமிழ் கழகம் சுடலைமுத்து அவர்கள், வீரத்தியாகி விஸ்வநாதன் தொழிலாளர் கட்சி திருவண்ணாமலை செல்வம் அவர்கள், மக்கள் தேசிய மறுமலர்ச்சி கட்சி திண்டுக்கல் ராமமூர்த்தி அவர்கள், வன்னியர்குல சத்திரியர் சங்கம் டாக்டர் தமிழரசன் அவர்கள், வேட்டைக்கார நாயக்கர் சங்கம் வேதாச்சலம் அவர்கள், தமிழ்நாடு மீனவ சங்கம் துரை மகேந்திரன் அவர்கள் இந்த கூட்டமைப்பிலே கலந்து கொண்டு, மற்றும் இந்து இயக்க தலைவர்கள், தமிழகத்திலே 10க்கும் மேற்பட்ட இந்து இயக்க தலைமைகள், நந்தி சேனை, இந்து பறையர் முன்னேற்ற கழகம், இந்து பாரத் சேனா, 10க்கும் மேற்பட்ட இந்து இயக்கங்களும் இதிலே பங்கேற்று தேர்தல் கூட்டணியாக தமிழகத்திலே 234 தொகுதியிலே போட்டியிடுவதென்று முடிவு செய்துள்ளோம். நாளைய தினம் எங்களுடைய தொகுதிகள் எல்லாம் பிரிக்கப்பட்டு வெளியிட உள்ளோம். எங்களுடைய கட்சியினுடைய அஜெண்டாவாக தமிழகத்திலே 60 ஆண்டிற்கும் மேலாக ஆட்சி ஆளுகின்ற ஆண்ட கட்சிகளினுடைய செயல்கள் சீரிய முறையிலே செயல்படாத காரணத்தினாலே இந்த கூட்டணியை நாங்கள் அமைத்துள்ளோம். எங்களுடைய கொள்கை தேர்தல் அறிக்கையாக தமிழகத்திலே இதையெல்லாம் நடைமுறைப்படுத்துவதாக எங்களுடைய கூட்டணி சார்பாக நாங்கள் இங்கே உருவாக்கியுள்ளோம். பொருளாதாரத்தில் பின்தங்கிய பிரிவினருக்கு 10% இடஒதுக்கீடை அமல்படுத்திட வேண்டும் என்ற கோரிக்கையை இந்த கூட்டணி கட்சிகள் செயல்படுத்திட உள்ளோம். நவோதய பள்ளிகள் தமிழகம் முழுவதும் மத்திய அரசு கொண்டு வந்த செயல்பாடுகளை எங்களுடைய கூட்டணி கட்சி மாபெரும் வெற்றியை பெற்றால் தமிழகம் முழுவதும் நடைமுறைப்படுத்துவோம். ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி 100% இடஒதுக்கீட்டை அனைத்து சமூக மக்களுக்கும் பிரித்து வழங்கிட வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் வலியுறுத்தி இந்த கூட்டணியை நிலைநிறுத்தியுள்ளோம். 2 மாவட்டத்திற்கு ஒரு எய்ம்ஸ் இலவச மருத்துவமனை கொண்டு வருவதற்கான முயற்சியை நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம். சுங்கச்சாவடி இல்லாத தமிழகத்தை நாங்கள் உருவாக்க நாங்கள் பாடுபடுவோம். தமிழ்நாட்டிலே அரசாங்க வேலை
தமிழர்களுக்கு மட்டுமே நிலைநிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம். தமிழகத்திலே ஆண்ட கட்சிகள், ஆளுகின்ற கட்சிகள் டாஸ்மார்க்கை எல்லாம் நாங்கள் வந்த உடனே மூடிவிடுவோம் என்றனர். ஆனால் இதையெல்லாம் அவர்கள் நடைமுறைக்கு கொண்டு வரவில்லை. எங்களுடைய கூட்டணி ஆட்சி மாபெரும் வெற்றி பெற்றால் தமிழகத்திலே சண்டே பார் என்ற முறையை கொண்டு வருவோம். வாரத்தில் ஒரு நாள் மட்டுமே இந்த டாஸ்மாக் கடையை திறந்து வைக்க வேண்டும். ஒரு நாள் 24 மணி நேரம் முடிந்தவுடனே அந்த கடையை சீல வச்சிருவோம். வாரத்திற்கு ஒரு தடவை அந்த கடையை ஓபன் பண்ற நடைமுறையை நாங்கள் கொண்டு வருவோம். விவசாய நலனை காக்க வேண்டும் என்பதற்காக எங்க தமிழகத்திலே எங்கு பார்த்தாலும் பனைமரங்கள் இருக்கும். கல் இறக்கி தமிழகத்திலே கல்லை ஒரு உணவுப் பொருளாக நாங்கள் எங்க தமிழக மக்கள் அதை கொண்டு வந்திருக்கோம். கல்லை தமிழகத்தில் முழுவதும் இறக்கி விற்பனை பண்ண வேண்டும் என்பதை எங்களுடைய பிரதான கோரிக்கையாக இங்கே நடைமுறைக்கு நாங்கள் கொண்டு வருவோம் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழகத்திலே தேர்தல் அறிக்கை வந்தவுடனே நீங்க பாத்தீங்கன்னா இலவசங்களை அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழகம் 10 லட்சம் கோடிக்கு மேல் கடனிலே தள்ளாடி கொண்டிருக்கின்றன. இந்த ஆளும் அரசும் சரி, ஆளுகின்ற எதிர்கட்சியாக இருந்த அரசும் சரி, இது போன்ற ஃப்ரிட்ஜை தர, வாஷிங் மிஷினை தர, இது போன்ற போலியான ஒரு பிம்பத்தை இந்த தமிழகத்தில் உருவாக்க கூடாது. தமிழகம் 11 லட்சம் கோடியில கடன்ல தள்ளாடி கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடிய ஆட்சியாக நாங்கள் மாபெரும் வெற்றி பெற்றால் தமிழகத்தை மாற்றி காட்டுவோம். நீங்க பாத்தீங்கன்னா தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அரசு போக்குவரத்து கழகம் பல ஆயிரம் கோடி நஷ்டத்திலே இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் இந்த அரசு சரி செய்வதற்கான நிலையை கொண்டு வர வேண்டும். நாங்க டோல்கேட்டெல்லாம் ஏன் மூடணும்னு சொல்றோம்னா, அரசாங்க பஸ்ஸுக்கு டோல்கேட் வாங்குறான். தமிழகத்துக்கு நடக்காத விஷயத்தை நீட்டை நாங்கள் தமிழகத்தில கொண்டு வரும் சொன்னாங்க. இந்த 5 ஆண்டுகள் ஆணைய கூட கொடுங்கல, அவங்க ஆணைய கூட இந்த மத்திய அரசிலே நீட் என்பது இந்தியாவினுடைய அஜெண்டாவிலே உருவாக்கப்பட்டது. ஒவ்வொரு மாநிலத்திற்கும் தனித்தனியாக சட்டம் இயற்ற முடியாது. டோல்கேட்டுக்கு பஸ் கிடக்குது, இந்த பஸ் டோல்கேட் பணம் கட்டல அப்படின்னு அனுப்ப மாட்டான். 300-400 கோடிகள் டோல்கேட் பணம் அரசு கட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்குது. நாங்கள் மிக பெரும்பான்மையாக வெற்றி பெற்றோம்னா மத்திய அரசு தமிழக போக்குவரத்து கழகத்துக்கிட்ட டோல்கேட்டை வாங்கக்கூடாது என்ற விஷயத்தை மத்திய அரசை வலியுறுத்தி டோல்கேட் கட்டணங்களை எல்லாம் ரத்து செய்வோம். நாங்கள் ஏதாவது கொஸ்டின் பண்ணோம்னா கொஸ்டின் பண்ணலாம். வீக்கெண்டெல்லாம் குடிக்க கூடாது. இங்க நீங்க வாரம் முழுவதும் சாராய கடை வச்சிருக்க காரணத்தினால்தான் பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் எல்லாம் தண்ணி அடிச்சுட்டு தமிழகத்திலே பாலியல் பலாத்காரம் போக்சோ சட்டத்துலதான் இந்த கடந்த 5 ஆண்டுகள் ஆட்சியில கொலைகாரர்களை விட, கொடூர கொலைகாரர்களை விட குற்றம் செய்த போக்சோ சட்டத்திலே தான் பல ஆயிரம் பேர் சிறையில் இருந்துட்டு இருக்கிறான். இதையெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டும் என்றால் இந்த சண்டே பார் வச்சா சரியா இருக்கும்ன்றது எங்களுடைய வாரத்தில் ஒரு நாள் குடும்பஸ்தர்கள், ஓய்வெடுப்பவர்கள் அதை மது என்று சொல்லக்கூடிய அந்த ரசாயன மருந்த குடித்துட்டு இருக்கட்டும். நாங்கள் பெரும்பான்மையாக தொகுதிகளை வெற்றி பெற்று வந்தால் மருந்து சொல்லக்கூடிய கல்லை நாங்கள் வியாபாரம் பண்றதுக்கு அரசு கொண்டு வருவோம்.